தேவனுக்கு பிடிக்காத பொல்லாத வழி. அதான் ஆனால் ஆண்டவர் வெறுக்காமல் சொல்கிறாரு, அவர்கள் என்னை தாழ்த்தணுங்கிறார். என் நாமத்தில் அவங்க தாழ்த்தணும், என் முகத்தை தேடணும். பொல்லாத வழி விட்டால் அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டா, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டான்னு அவங்க தேசத்துக்கு சேமத்து கொண்டு போகிறான். ஒரு கிறிஸ்தவ மனம் திரும்பினா தேசத்துக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன் எப்படின்னு நினைக்கிறீங்களே? நீங்கள் ஒரு மனுஷன் மனம் திரும்பினீங்கன்னா நம்மளுடைய தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஏன் தேசம் எனக்கு எப்படி இருக்குன்னா, பொல்லாத வழியை கிறிஸ்தவம் விடலை. பொல்லாத வழிக்குள்ளே கிறிஸ்தவம் வாழ்கிறான். இப்போ லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான். இன்றைக்கி சபை ஊழியர்கள் கூட அவன் பேசக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. நிறைய விஷயம் கேள்விப்படுக்கிறேன், நிறைய விஷயம் யூடியூப்பில் நிறைய விஷயம் பார்க்குறேன். சாட்சி இல்லாத வாழ்க்கை, எங்கே பார்த்தாலும் பாலியல் ரீதியான கேஸ் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பொல்லாத வழிகள், தேவனுக்கு அருவருப்பான காரியம், தேவனுடைய நாமத்தை தூசணம் பண்ணுகிற காரியங்கள். இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உலகம் நம்மளை கவனிச்சுட்டு இருக்குது. ஒரு சாப்பாடு வேகும்போது அரிசியில் இருக்கிற எல்லா அரிசியையும் எடுத்து பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு 2 அரிசி எடுத்து பார்ப்பாங்க. அதுபோல் தான் இந்த உலகம். கிறிஸ்தவம் ஒரு தப்புன்னா எல்லா கிறிஸ்தவம் தப்பு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க புரியுதுங்களா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் அதிகமாக நீங்கள் உங்களை தாழ்த்தணும். தேசத்தில் இனி வரப்போகிற நாட்களில் பயங்கரங்கள் நடக்க போகுது. வரப்போகிற நாட்களில் அழிவுகள் நடக்க போகுது. 3ஆம் உலகப் போர் நடக்க போகுது. நான் சொல்லுகிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் உலகப் போருக்கு தேசம் ஆயத்தமாக இருக்கிறது. வரப்போகிற நாட்களில் பஞ்சம் ஆயத்தமாக இருக்குது. வரப்போகிறதுல கொள்ளை நோய் ஆயத்தமாக இருக்குது. ஜனத்துக்கு வருமா ஜனமும், ஜாதிக்கு வருமா ஜாதி, ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கு போகுது. தேசம் முழுதும் பயங்கரமான கலவரங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் வரப்போட கடைசி நாட்கள் நான் சொல்ல, இந்த வேதம் சொல்லுது. கடைசி நாட்களில் இதில் நடக்குன்னு பைபிள் சொல்லுது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுமென்னு சொல்கிறாரு. அதே வேளையில் கடைசி நாட்களில் தேவன் நியாயத்திற்கு வருன்னு பைபிள் சொல்லுது. பாவம், ஒரு மனிதனுடைய பாவம் அக்கிரம பாவம் எட்டுச்சுன்னா தேவனுடைய கோபம் தேசத்தில் வந்தாகும். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்கு நியாயம் செய்கிறாரு. ஏன் நோவா காலத்தில் பேழையத்தை கட்ட வச்சார்? என்ன காரணம்? ஜனங்களுடைய பாவம் பெருகிறதுனால தான் ஜனங்களை அத்தனை பேர் தழிச்சிட்டு அந்த குடும்பத்தை மாத்திரம் கத்தரை வச்சுருந்தார். ஒரே மனுஷன் தாழ்த்தும் போது, சொல்லும் போது, கேட்கும் போது எப்படி கேட்டுருப்பாருங்க? 100 வருஷம் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணுறாரு. நோவா 100 ஆண்டுகளில் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருவனும் கேட்கல, எல்லாம் காதை அடைச்சிட்டு போயிட்டான். அவன் சொன்னாலும் கேட்கல, எங்கடா மழை வர போதுன்னு சொல்லி அவனை அசட்டை பண்ணாங்க. ஆனால் அவன் குடும்பம் மாத்திரம் தான் நோவா பட்டத்தில் இருந்தாங்க ஒழிய மற்றவன் எல்லாம் தண்ணியில் பணமாக கிடந்தான். நான் சொல்லுகிறேன், இதே தான் சொல்லுகிறேன். ஒரு நாள் வரப்போகுது, நான் பேசிக்கொண்டிருக்கேன், சத்தத்தை கேட்கிட்டு நீ கேட்காம போகலாம். காது உள்ளவன் கேட்கிடணும் பைபிள் சொல்லுது. இந்த காது இருக்குன்னு தான் நீ கேளு. ஏன்னா கடைசி நாட்களில் தேவன் வரப்போகிற, இதே வானத்தில் வரப்போகிறார். ஆனால் நம்ம தேசத்துக்கு சேமம் வரணும்னா நீங்கள் பொல்லாத வழிகளில் மனம் திரும்பணும். இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்துவ பிள்ளைகள் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். பயங்கர குடியாரங்களா, சண்டைக்காரங்களா, வம்பு பண்ணுறவங்களா, வீம்பு பண்ணுறவங்களா, கருத்துக்களை பேசுகிறவங்களா, தேவையில்லாமல் வாக்குவாதம் பேசுகிறவங்களா, தனக்கு சொந்த கருத்தை நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை சொல்கிறவங்களா இருக்கிறானுங்க ஒழிய மனந்திருப்பலுக்கு ஏற்ற ஒரு கனி இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிற, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. தேவனுக்காக மரிச்சாங்க, தேவனுக்காக வாழ்ந்தாங்க.